இனிய இதமான காலை தென்றலில் இன்று ஒரு குரல். அனைவருக்கும் காலை வணக்கம். இல்வாழ்க்கை 5, அதிகாரம் 5, குரல் எண் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றில் புறத்தாற்றில் பூவை பெறுவது எவன்? தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அறநெறியில் இல்வாழ்க்கையினை ஒருவன் நடத்துவானேயானால் அப்படிப்பட்டவர்கள் அதற்கு புறம்பான வேறு வழிகளில் சென்று பெறுவது யாது என்கிறார். அறவழியில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தையில் அதுக்கு புறம்பான இதில் நம்ம போகலாமா? அதுதான் தெய்வப்புலவர் அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். அவருடைய ஒவ்வொரு குரலுமே அற்புதம் தாங்க, அதனோட மாற்றமே கிடையாதுங்க. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய சிறப்பு, தனிச்சிறப்பு. இல்லைன்னா இன்னைக்கு உலகமெங்கும் 58 மொழிகளில் இருக்கக்கூடிய அதிகமாக மொழிபெயர்த்தக்கூடிய ஒரே நூல் திருக்குறள் தான். 133 பேர்களுக்கு மேல் அதற்கு உரை எழுதியுள்ளார்கள். இப்போது கவிப்பேரரசு வைரமுத்து அநேகமாக அடுத்த மாதம் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் வெளிவந்துவிடும். இப்படி எல்லாருமே அவருடைய திருக்குறளை போற்றி புகழ்ந்து வருகின்றனர். அது மறுக்க முடியாத உண்மைங்க. நீங்கள் இப்போ நான் சொல்லிகிட்டே வர்றேன், நீங்கள் கேட்டுருக்கீங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் என்னென்னா இருக்கும். நீங்கள் படித்தீங்கன்னா இதை விட ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களே மாறும், திசை மாறிய பறவைகளாக மாறிவிடுவீர்கள். எல்லா சமயத்தாரும் போற்றுகின்ற பெருமை திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு. வேறு எந்த அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், பௌத்தம், சமணம், இப்படி பல மதங்கள் நம் இந்தியாவிலே உண்டு. ஆனால் எல்லா மதக்காரர்களும் அவரை போற்றுகின்ற ஒரே நூல் திருக்குறள் தான். ஏன்னா மதசார்பற்ற நூலுங்க. மதசார்பற்ற நூல், இனம் சார்பற்ற நூல். அதனால் அது ஒரு தனி சிறப்பு உண்டு. அறத்துப்பால் தனி மனிதனுடைய வாழ்வில் உள்ள மேன்மையை எடுத்துரைக்கிறது. தனி மனிதனுடைய வாழ்வில் உள்ள மேன்மையை எடுத்துரைக்கிறது தான் அறத்துப்பால். அடுத்து பொருட்பால் சமுதாய வாழ்வை சுட்டி காட்டுகிறது. சமுதாயத்தினுடைய வாழ்வை சுட்டி காட்டுகிறது பொருட்பால். காமத்துப்பால் அகவாழ்வினுடைய மெய்மைகளை படம் பிடித்து காட்டுகிறது. நீங்கள் காமத்துப்பால் நான் சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன், மூவாவும் சொல்ல மாட்டேன். மூவா உரையிலேயே அது காமத்துப்பால்னு எழுதவே இல்லை, இன்பத்துப்பால் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் அது காமத்துப்பாலை தெரியல. காமத்துப்பால்ன்றது வேற மாதிரி, ஆனால் இது இன்பத்துப்பாலுங்க. இதான் கல்லூரி மாணவர்களே வாங்கி இதை படிக்க வேண்டும். இன்பத்துப்பால் நீங்கள் கல்லூரி மாணவர்கள் படித்தால் நிச்சயமாக அதை வெறுக்க மாட்டீர்கள். இல்லறம் என்பது நல்லறமாக மாறுவதற்கு அன்பு செலுத்துதல் மிக அவசியமுங்க. அன்பு, அதற்காகத்தான் அவர் ஆரம்பத்தில் இருந்தே அன்பு அறம், இது 2, அன்பு அறம், இது 2 தான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. அதுதான் இல்வாழ்க்கைக்கு சிறந்தது. அன்பு தான். இப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் கணவனும் மனைவியும் அன்புடன் வாழ்ந்தால்தான், புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தானே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளாவிட்டால் அது என்ன வாழ்க்கை? அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். புரிந்து கொள்வதற்கும் விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை என்று விட்டு கொடுத்து வாழ்வதும் இல்லற வாழ்வினை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கும் அன்பே மூலதனமாகும். அன்பு பாருங்க, அன்பு தான். 2 பேருமே அன்போடு வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்க, நிச்சயமாக அவருடைய கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது காமத்துப்பாலினுடைய கடைசி குரலிலே கூடுவது இன்பம்னு முடிச்சிருக்காரு. அதாவது ஊடுதல் காமத்துக்கு ஊடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஊடுதலும் வரும். அது கடைசியில்
என்ன சொல்கிறாருன்னா, கூடுதல் மறுபடி கூடிட்டா அதை விட இன்பம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார். தெய்வப்புலவர் வாழ்க்கையை அனுபவித்து கூறியது தான். வாசகியும் தெய்வப்புலவரும் திருவள்ளுவரும் அனுபவித்து கூறியது தான் இன்பத்துப்பால். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் இன்பத்துப்பாலை. சில பேர் இன்பத்துப்பாலை அது என்னங்க அது போய் அப்படி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இன்பத்துப்பாலை தான். நான் ஒரு இடத்துல போய் பேசினேன் ஒரு மன்றத்தில். அதில் அந்த தலைவர், அந்த உபதலைவர் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10 குறள் ஒரு ஒரு திருக்குறளை முற்றோதல் செய்தார். அது எல்லா குறள்களுமே இன்பத்துப்பாலிலே வரும் குறள்கள். நான் உடனே நான் என்ன நினச்சேன்னா, அங்கே போய் இன்பத்துப்பாலை பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் பேசியது, முற்றோதல் செஞ்சது பூரா இன்பத்துப்பால் தான். ஏன்னா இன்பத்துப்பாலை அவர் உண்மையிலே ரசிக்கிறார். உண்மை அதில் ஒன்றும் இன்பத்துப்பாலை நுகர்ந்தவர்கள் தவறான வழிகளில் ஈடுபட மாட்டார்கள். அதுதான் மலரினும் மெல்லிது காமும் என்கிறார் திருவள்ளுவர். முதல் எழுந்தும் பார்த்தீங்கன்னா இடையில படித்தீங்கன்னா தெரியும். மலரினும் மெல்லிது காமம், அதனை அது சிலருக்குத்தான் அது தெரியும், எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்குத்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த மலரினும் மெல்லிது காமம். இன்பத்துப்பாலை படித்தால் மலரினும் மெல்லிது காமம் என்பதை நாம் இல்லற வாழ்க்கையில் முதல் நாள் அனுபவிக்கலாம். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. நமக்கு கொடுத்த மனிதனுக்கு கூறிய அறிவுரைங்க. அதை நாம் பின்பற்ற வேண்டுங்க. தயவு செய்து தினமும் ஒரு குறள். மாணவ செல்வங்களுக்கு இது தேவையில்லை இப்போ. ஏன்னா அவங்க படிக்கத்தான் வேணும். அது முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன் கல்வியை. அதுக்கடுத்து இதையும் சொல்ல முயற்சியுடையமே சொல்லிட்டேன். இது ஒன்லி நம்முடைய இப்போ, அதாவது இளைஞர்கள் இருக்காங்கல்ல, திருமணம் ஆகிய இளைஞர்களுக்கு இந்த புத்திமதி. இளைஞர்கள்னால் பெண்ணும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இருவருமே ஒத்துப்போக வேண்டும். அதாவது மனமுறிவு என்பது இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம அது வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? ஏன்னா முதல்ல தன்னுடைய தகப்பனார் தாயிடம் இந்த மாதிரி நான் வேறு ஒரு பையனோடு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். ஏன் நீங்கள் போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் அந்த ஒரு பெண் தவறு செய்தாலும் சரி, ஒரு ஆண் தவறு செய்தாலும் சரி, தங்கள் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு மறுத்து திருமணம் செய்வது நல்லதல்ல. அதற்கு அவர்கள் முதலிலே எடுத்து சொல்லி அப்படி போகவே கூடாது. முதல்ல நான் அதைத்தான் சொல்கிறேன். அதாவது பெற்றோர்களின் எண்ணங்களுக்கு மாறாக நாம் எதையும் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் பெற்றோர்கள் தானே உங்களை ஆளாக்கினாங்க. அப்போ கடைசி வரைக்கும் பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்று தான் நீங்கள் வாழ வேண்டும். பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. அப்படி இருந்தால் காதல் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்கும். அந்த இல்லற வாழ்க்கை அது எப்போ? அதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்திற்கு முன்னாடி கிடையவே கிடையாது. தொல்காப்பியத்திற்கு முன்னாடி வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் 5 படுத்த மிருகமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றனர். தொல்காப்பியர் மட்டும்தான் பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது திருமணச் சடங்கு. பொய்யும் வலுவும்னா இவன் ஒரு பெண்ணை தவறான வழியில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு புடம்பெயர்ந்து வேறு ஊருக்கு போயிடுவான். இந்த பெண்ணுக்கு பிறக்கூடிய குழந்தை என்ன ஆச்சு, அதனுடைய வளர்ப்பு என்ன, இதெல்லாம் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், தெய்வப்புலவர், அதாவது திருவள்ளுவர் காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அவர் தொல்காப்பியர் காலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஓரளவு தொல்காப்பியர் முறைப்படுத்தி விட்டார். திருமண சடங்கை ஏற்படுத்தி விட்டார். ஊரறிய எல்லாரும், அது காதல் திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது இந்த திருமணமாகவும் இருக்கலாம், எல்லாரும் உடன்பட்டு சேர்ந்த திருமணமாகவும் இருக்கலாம். அதனால் அவர் தொல்காப்பியர் காலத்திலே வரையறுத்து விட்டார். அதான் திருமணச் சடங்கு, கரணம் திருமணச் சடங்கு. ஐயர்னா ஐயர் கிடையாது, சிறப்பானவர்னு அர்த்தம்.
சிறப்பானவர் உருவாக்கிவிட்டார். அதனால் நாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய கருத்துப்படி இல்லறத்தை நல்லறமாக வாழ வேண்டும். இல்லறம் தாங்க மெயின். இல்லறம் நல்லறமாக இருந்தால்தான் நாமே நல்லா இருக்க முடியும். இல்லறம் நல்லா சரியில்லைன்னு வச்சுருங்க, என்ன ஒன்றும் அந்த பெண்ணும் அதனுடைய பெண்ணுடைய வாழ்க்கையும் கெடும், ஆணுடைய வாழ்க்கையும் கெடும். அதற்கு இருவரும் துணை புரிய வேண்டும். அதுக்கு தான் பாரதியார் கற்பு நெறி என்றால் இருவருக்கும் பொது என்று சொல்கிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்று சொல்கிறார். அதனால் அதை பயன்படுத்த வேணும். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.